சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாடகை 15,000 ரூபாய். 6 மாசம் வாடகை நம்ம அட்வான்ஸா தரணும். கரண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் தனி. எல்லாம் சேர்த்து மாசம் 20,000 மேல வருமேடி. அப்புறம் அட்வான்ஸ் வேற. இந்த நேரம் பார்த்து நீ வேலை இல்லாம இருக்கேடி. மாமா கிட்ட வேணா கேட்கலாம் மாமா. சும்மா இரு. அம்மா, எனக்கு இன்னும் அந்த கம்பெனி செட்டில்மெண்ட் தரல. அப்புறம் பிஎஃப் பணமும் வரும். அதுல நம்ம எப்படியாச்சும் அட்வான்ஸ் பணம் கொடுத்துடலாம். மாசம் வாடகை கொஞ்சம் அதிகம் தான். அதுக்குள்ள எனக்கு வேலை கிடைச்சிருமா, நம்ம சமாளிச்சிடலாம். வேணா கம்மியா வேற வீடு பாக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, எனக்கும் கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். ஏதாவது பண்ணி எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் விடு. நானும் வேலைக்கு போறேன்னு தான் சொல்றேன். அக்கா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறா. நானும் வேலைக்கு வேணா போறேன். பக்கத்து தெருவுல கண்மை தயாரிக்கிற ஃபேக்டரியில நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. அங்க நானும் போய் வேலைக்கு சேர்ந்துடுறேனே. மா, நீ சும்மா இருமா. அக்கா இங்க பாரு, உனக்கு வேலை கிடைக்கலன்னா நீ எதுவுமே டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். இனிமே உங்க தயவு தேவையில்லைன்னு சொல்லாம சொல்றீங்க, அப்படிதானே? அக்கா அப்படிலாம் இல்லக்கா. அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நான் மிலிட்டரியில இருக்கேன், எனக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஆனா எனக்கு அப்படி ஏதாவது ஒன்று ஆயிட்டா உன் தங்கச்சிங்களை நல்லபடியா படிக்க வச்சிருன்னு சொல்லுவாரு. அம்மாவால வீட்டை மட்டும்தான் பாத்துக்க முடியும். தங்கச்சிங்களோட வாழ்க்கையை நல்ல விதமா நீதான் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றீங்க. அக்கா அப்படி இல்லக்கா, இவ்வளவு நாளா எங்களுக்காக நீங்க உழைச்சிருக்கீங்க. இப்போ நாங்க வளர்ந்துட்டோம், படிச்சிருக்கோம். நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு. சும்மா இருடி. வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? மனசுல எந்த சஞ்சலமும் இல்லாம கடைசி மூச்சு வரைக்கும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும்டி. இப்ப பாரு, நான் வேலை இல்லாம வீட்டுல இருக்கேன். அதுக்குள்ள மனசுக்குள்ள 1000 குழப்பம். நீங்க என்னடானா என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்க. கோகிலாவ அவ விருப்பப்படி நான் படிக்க வச்சிட்டேன். அவ வேலைக்கு போறேன்னு சொல்றானா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இது பாரு, இன்னொரு தடவை நீ வேலைக்கு போறேன்னு சொல்லவே கூடாது. உன் கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். நல்லா படிச்சு அப்பாவோட ஆசையை நீ நிறைவேற்றணும். புரியுதா? அம்மா, உனக்கு உடம்பே முடியல, இதுல நீ வேற வேலைக்கு போறேன்னு சொல்ற. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. நீ எங்க யார பத்தியும் கவலைப்படாத. தாராளமா வேலைக்கு போ. உன் சம்பளத்தை உன் மாமியார் எதிர்பார்க்கறாங்கல்ல, நீ அவங்க கிட்டே கொடுக்கலாமே. அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. இல்லம்மா, அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்குப்படி இந்த வீட்ல இருக்கிற கடமையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்ல என் சம்பளத்தை கொடுக்கறத பத்தி நான் யோசிப்பேன். உன்னோட முடிவை யாரால மாத்த முடியும்? சரி, பண பிரச்சனைய சமாளிச்சிடலான்னு நம்பிக்கையா சொல்ற. வீடு மாத்தினா சம்பந்தியமாக்கு விஷயம் தெரிஞ்சிருமே, அது நினைச்சாதான் பயமா இருக்கு. தெரியட்டும்மா, என்னைக்குமே போய் நம்மளை கைவிட்டுடும். உண்மை மட்டும்தான் நமக்கு துணையா இருக்கும். நல்லதே நடக்கும்னு நம்ம நம்புவோம். வெண்ணிலா, அவன் வரத்துக்கு எப்படியும் சாயந்தரம் 5-6 மணி ஆயிடும். அதுக்குள்ள என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. பேசாம செல்வத்துக்கு போன் பண்ணி கேட்டுறவா? அட என்னம்மா போன்லாம் பண்ணிக்கிட்டு, அவனை நேர்ல வர சொல்லி பேசு. ஏய் சும்மா இரு. பாவம் செல்வம், அவன் வேலை செஞ்சிட்டு இருக்கான். எதுக்காக அவனை தொந்தரவு பண்ற? ஏன் பொண்டாட்டி கூப்பிட்டா போவான், அம்மா கூப்பிட்டா வர மாட்டானா? அப்பா நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அம்மா நீ முதல்ல அவனுக்கு போன் பண்ணி வர சொல்லு. சரி. அவன் லஞ்ச் எடுத்துட்டு போலல, அவனை வீட்டுக்கே சாப்பிட வர சொல்லு. சரி சரி.
சொல்லுமா. எங்கப்பா இருக்க? பேங்க்லம்மா. பேங்க்லயா? வண்டி சத்தம்லாம் கேக்குது. அது பேங்க்னா பேங்க் வேலையா வெளில வந்திருக்கேம்மா. என்ன விஷயம் சொல்லு. ஓ, சாப்பிட்டியாப்பா? இல்லையே. ஏன்? நல்லதா போச்சு. அம்மா சமைச்சு வச்சிருக்கேன், வீட்டுக்கு வந்து சாப்பிடுப்பா. வீட்லையா? வீட்டுக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லைம்மா. நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். என்னது, நேரமாச்சு வெளியில அம்மா சாப்பிடுறியா? அம்மா 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 பொண்டாட்டிக்காக போகும்போது நேரம் இருந்துச்சா? இப்போய் வர சொல்லு. விடாதம்மா. டேய், ஹோட்டல்ல சாப்பிடுற நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போலாம். அம்மா சொல்றேன்ல, வா. அதோட உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். வீட்டுக்கு வாப்பா, வச்சிடுறேன். ஹலோ. இல்லைம்மா. ஹலோ.